அடுத்து திமுகவில் சிக்கப்போகும் மிகப்பெரிய முக்கிய அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் மூத்த அமைச்சர்களாக திமுகவில் பல ஆண்டுகளாக பயணித்து வந்துட்டு இருக்காரு. அதனைத் தொடர்ந்து அவருடைய ஊழலை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட 2வது ஃபைலில் பெரியசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு புள்ளியாக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதனைத் தொடர்ந்து பெரியசாமி அவர்கள் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காரு என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். பெரியசாமி அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு இருக்கும் நிலையில் தற்பொழுது திமுகவில் ஒரு துரைமுருகனுக்கு அடுத்ததாக ஒரு மூத்த அமைச்சராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய தொகுதியில் எதிர்த்து நின்றவரை டெபாசிட் இலக்கு வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இப்போ வளம் வந்துட்டு இருக்காரு. அதனைத் தொடர்ந்து அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் இது வரைக்குமே சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட 2வது ஃபைலில் ஒரு முக்கிய நபராக அவர் இருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் மீது தற்பொழுது சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் இருக்கும் நிலையில் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் இப்போ அவருடைய வழக்கை எடுத்து விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே அமைச்சர் பொன்முடியின் வழக்கை அவர் தான் தானாக முன்மா எடுத்து விசாரணை பண்ணாரு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் அடுத்து முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய பெரியசாமி, அதே மாதிரி மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகிய 2 முக்கிய அமைச்சர்களின் ஃபைல்களை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கையில் இருக்கு. மதுரை கிளையிலிருந்து உடனடியாக உயர்நீதிமன்றத்துக்கு வந்த உடனே கையில் எடுத்த ஒரு கேஸ்னா அந்த 2 கேஸ் இந்த சொத்து குவிப்பு வழக்கு தான். ஏன் அவர் இந்த அளவுக்கு திமுக அமைச்சர்களை டார்கெட் பண்றாரு அப்படின்றது தெரியல. ஆனால் முக்கியமாக ஊழல் பண்றவங்களை தான் அவர் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுதும் இதே மாதிரி தான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் யாரெல்லாம் ஊழலில் சிக்கினுக்கிறாங்க, சொத்து குவிப்பு வழக்கில் யாரெல்லாம் மாட்டியிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே டார்கெட் பண்ணிட்டு இருந்தார். அதை தொடர்ந்து இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாரையுமே இப்போ சொத்து குவிப்பு வழக்கை தானாக முன்வந்து எடுத்து அதை விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் தான் அமைச்சர் பொன்முடியவருக்கு உயர்நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த 2 அமைச்சர்களின் வழக்கையும் அவர் முன்வந்து எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு இழப்பையும் திமுகவிற்கு ஏற்படுத்துவார் என்பதே அவருடைய நோக்கமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த பெரியசாமி அவர்கள் கிட்டத்தட்ட திமுகவில் 1990ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதனைத் தொடர்ந்து அவர் வகித்த பதவிகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காரு. அந்த பதவிகளில் அந்த அளவுக்கு சொத்துக்களையும் சேர்த்து வச்சிருக்காரு, கூச்சி வச்சிருக்காரு என்று அவர் மீது பல ரிப்போர்ட்கள் வந்திருக்கு. அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை இந்த மாதிரி அமைச்சர்களை அடுத்த கட்ட டார்கெட்டாக வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தகவல் வந்திருக்கு. துரைமுருகன் அவர்கள் தான் அடுத்த டார்கெட்டாக அமலாக்கத்துறைக்கு இருக்க போறாரு. அதுக்கு அடுத்து பெரியசாமி அவர்கள் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வழக்கிலே எப்படி பெரியசாமி அவர்கள் சிக்க போறாரு, இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, இன்னும் யாரெல்லாம் எந்தெந்த அமைச்சர்கள் இந்த ஊழல் வழக்கில் சிக்கிறாங்கன்றது நம்ம பொறுத்து பார்க்கலாம். இப்போது வரைக்குமே அமைச்சர் பொன்முடி அவர்கள் இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு மேல்முடி வழக்கு போட்டு தற்பொழுது அவருடைய விடுதலை இப்போ கைதை ரத்து பண்ணிட்டாரு. இருந்தாலுமே அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருக்கார் என்பதே ஒரு உறுதியாக இருக்கும் நிலையில் கண்டிப்பாக அமைச்சர் பெரியசாமி அவர்களும் அடுத்த கட்டமாக சிக்குவார் என்பதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம் மக்களே. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.